ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். எங்கே வந்து ஸ்ருதி வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து நானும் ரவியும் தூங்கவே முடியல, பயங்கரமான கொசுக்கடியாக இருக்குது, இதுக்கு மேலே இந்த கொசுவெல்லாம் விட முடியாது, நான் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாகவே எல்லாம் அந்த மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதை பார்த்துட்டு மீனா வந்து எதுக்காக இவ்வளோ மருந்து அடிக்கிறீங்க, இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லை பயங்கரமான கொசுவாக இருக்குது, இதை நம்ம போட்டால் தான் இந்த கொசுவே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீடு ஃபுல்லாக மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்தமாரி ஸ்ருதியோட ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது, இம்பார்ட்டனாக நீங்கள் ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அவங்க மீனா கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்து வாக்கிங் போயிட்டு வந்து அண்ணாமலையும் வீட்டுக்கு வராரு. வந்துட்டு இந்த மாதிரி வந்து மீனா கிட்ட வந்து எங்கே விஜயா எங்கம்மா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து மூக்க பொத்துக்கிட்டு இல்லை அவங்க வெளியில் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இந்த மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு, என்னாச்சுமா இந்த வீடு ஃபுல்லாக இவ்வளோ பயங்கரமாக நெடி அடிக்குது, என்ன மருந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி வந்து ஸ்ருதி தான் வந்து பயங்கரமாக கொசுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக அந்த கொசு மருந்து அடிச்சு விட்டு போயிருக்காங்க, ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்ததுனால அவங்க அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே வந்து ஒரு நிமிஷம் இருங்க மாமா, நான் வேணா வந்து கதவெல்லாம் திறந்து விட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஆனால் வந்து அண்ணாமலை சொல்கிறேன், இல்லை பரவாயில்ல இருக்கட்டுமா, கொசு போகிறதுக்காக தானே இந்த மாதிரி வந்து மருந்து அடிச்சிருக்காங்க, பரவாயில்லம்மா நானும் கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரம் மீனா வந்து இருங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு வந்து அண்ணாமலைக்கு பயங்கரமாக மூச்சு திணற ஆரம்பிக்குது அந்த மருந்துனால. அவங்களும் வந்து இந்த மாதிரி தொண்டையில் கை வச்சுட்டு மீனா மீனான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் மீனாவும் வந்து அதை கவனிக்காமல் கீழே போயிடுறாங்க. கீழே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து அண்ணாமலை நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பயங்கரமாக எனக்கு மூச்சு அடைக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாக்கும் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருங்க மாமா நான் போய் இந்த மாதிரி ஆட்டோக்காரங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து நெஞ்சில் கை வச்சுட்டு நீங்கள் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் இதை கவனிக்காத மீனாவும் கீழே போய் ஆட்டோக்காரங்க எல்லாருமே கூப்பிட்டுட்டு மேலே வராங்க. அந்த நேரம் வந்து அண்ணாமலை மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து வேகமாக இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்டோக்காரங்க மூலமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மீனா வந்து முத்துக்கு பயங்கரமாக கால் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் முத்து அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் முத்து எடுக்கிறாங்க. எடுத்தவொடனே இந்த மாதிரி வந்து அப்பாக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டவொடனே முத்து வந்து இந்த மாதிரி ஹோட்டல் ஓனர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து எனக்கு லீவ் வேணும், இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவர் வந்து அதுக்கெலாம் ஒத்துக்க முடியாது, நீ இதை சாக்க சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்க, நீ இன்னைக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் வேறு வழி இல்லாமல் அங்கேயே ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் இந்த பக்கம் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜயாவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ வந்து மீனாவும் ரோகிணியும் இந்த மாதிரி வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே விஜயா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து கொசு மருந்து அடித்ததுனால அந்த மருந்தோட ஸ்மெல்லு தாங்க முடியாமல் அவங்களால மூச்சு விட முடியாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இது கேட்டவுடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது. மீனாவை பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் நீ பண்ண வேலை தான், நீ தானே வீட்டில் இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து இந்த மாதிரி வந்து மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இந்த மாதிரி இதை பண்ணது வந்து ஸ்ருதி தான் அவங்களோட ரூமில் பயங்கரமாக கொசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து அடித்து வச்சுட்டு போனாங்க, ஆஃபீஸில் எமர்ஜென்சி ஒர்க்கு அப்படின்றதுனால அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மீனா சொல்கிறாங்க. அந்த நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு முத்துவும் எப்படியோ வந்துடுறாரு. இதை பார்த்தவொன்னே முத்து வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி ரவியும் வந்து ஸ்ருதியும் வராங்க. ஸ்ருதியை பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. நீ பண்ண வேலையினால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு, யாருமே வீட்டில் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் ரவியை பார்த்து உன் பொண்டாட்டிட்ட உண்மையில இந்த மாதிரி மருந்து அடிக்கிறனா சொல்லிட்டு அடிக்க சொல்லு, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அடிச்சு எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வராரு. வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து இன்னொன்று 1 or 2 hours நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் அந்த ஸ்மெல்லு மட்டும் இதுக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்குங்க, ஏன்னா மறுபடியும் அவருக்கு மூச்சு திணறல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மீனா சொல்கிறாங்க, இல்லை கவலைப்படாதீங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்மெல்லெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாமா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு போகிறாங்க.